அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். இந்த காலம் இது 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 இதுவும் நம் வசந்தன் கோ காலம். ஓகே, ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா? யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓப்போவோட ஃபோல்டபுள் ஃபோன் அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் த பாக்ஸ். ஓப்போ ஃபைண்ட் என் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு பிளாக் கலர் பாக்ஸ். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா எலிவேட் ஆகி வரும். உள்ள சில டாக்குமெண்ட்ஸ், சார்ஜிங் கேபிள், 33 வாட் சார்ஜர் இருந்தது. அண்ட் திஸ் இஸ் த ஃபோன். ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஹேண்டியாக இருக்குல்ல, பார்க்க அழகாக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் இதில் இருக்க பஞ்சாயத்தெல்லாம் கடைசியில் பேசலாம். ஸோ ஓப்போ பொறுத்தவரை இதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன். ஏன்னா அது இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்துட்டு இப்போ போய் ஃபோல்டபுள் லான்ச் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷமாக 6 ஃபோல்டபுள் ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் மாசா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மாசா இல்லை தமாசா அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ஃபோனை பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அதை பிரித்து காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோன் பற்றி நிறைய பேசலாம். ஸோ டிரான்சென்ட்டோட ஒரு கார்டு ரீடர். நாங்கள் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீட் கார்டு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால இந்த கார்டு ரீடர் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் பார்த்த வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் மீஷோ அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஓரளவு லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் கிடைக்குது. 1 கோடி யூசர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல் ஆக்சரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிச்ச ஆப்பை கம்பேர் பண்ணுறப்ப நல்ல கம்மியான ரேட்டுக்கே உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த ஆப்போடது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ரூபாயில் 30% பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஃப்ரீ டெலிவரி இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, ஈஸி ரிட்டர்ன் இருக்கு. அண்ட் 60 லட்சம் ப்ராடக்ட் வந்து உங்களோட வெப்சைட்ல வந்து வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி எலக்ட்ரானிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா 199 ரூபாயில இருந்து உங்களால வாங்கிக்க முடியும். மொபைல் ஆக்சரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஹோல்டர், ஸ்மார்ட் வாட்ச், ஏர்பாட்ஸ் அண்ட் நிறைய ஆக்சரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 499 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேணும்ன்றவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ ரிவ்யூ கிடையாது. அண்ட் ஆல்சோ வெறும் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டுமே நான் சொல்ல போறது கிடையாது. இந்த மாதிரி ஃபோல்டபுள் ஃபோனோட டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுது, இப்படிலாம் மடக்கிறமே, இப்படி அடிக்கிறமே, இந்த டிஸ்பிளேலாம் உடையாதா அப்படின்ற கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்குல்ல. அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நார்மலாக இதுக்கு முன்னாடிலாம் ஒரு டிஸ்பிளேயோட டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு கிளாஸ், நடுவில் எல்சிடி பேனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஃபோனோட டிஸ்பிளே உடஞ்சிருக்கும். சில நேரங்களில் கடையில் போய் மாற்றுறப்ப டிஸ்பிளே மாற்றணுமா, டச் மாற்றணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ அப்படி தான் இருந்தது. இதுக்கப்புறம் எப்போ ஓலட் எல்இடி பேனல்லாம் வர ஆரம்பிச்சோ அதோட பேனல் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாச்சு. டச்சும் டிஸ்பிளேயும் சேர்ந்தே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கிளாஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி பேனல் வந்து சேர்த்தே கொடுத்துருவாங்க. இப்போ இதே தான் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோன்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் ஓலட் பேனல் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. பில் பண்றப்பே பாத்தீங்க அப்படின்னா அந்த பிக்சல்ஸோடய அந்த எல்இடி பேனல் தான் சேர்த்து பில் பண்ணுவாங்க. ஆனா மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் தின் லேயர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளா எப்படி வேணா நம்மளால மடக்கிற முடியும். யூசுவலா கிளாஸ் வந்து நம்மளால மடக்க முடியாது. ஸோ மடக்கி யூஸ் பண்ண முடியுது, ஃபிளெக்சிபிளா இருக்கு ஃபோல்டபுள் ஃபோன் அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி தான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஸோ இதே சேம் டெக்னாலஜி தான் மேக்ஸிமம் எல்லா ஃபோல்டபுள் ஃபோன்லையும் யூஸ் பண்றாங்க. இதுலயும் அதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சாம்சங் இதுக்கு முன்னாடி நான் ஃபோல்டபுள் ஃபோன் யூஸ் பண்ணிருக்கேன். அதை கம்பேர் பண்றப்ப இங்க நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு தடம் தெரியும். அந்த மாதிரி இங்கே இல்ல. அண்ட் டிசைன் அண்ட் குவாலிட்டியுமே பாத்தீங்கன்னா நல்ல சிம்பிளிஃபைடா ஒரு பிரீமியம் குவாலிட்டி அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க. 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறப்ப இது கொடுக்காட்டி அப்படி. மித்தபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல ஒரு 5 இன்ச் டிஸ்பிளே 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டோட. அப்படியே போனை ஓபன் பண்ணோம் அப்படின்னா 7.1 இன்ச்ல ஒரு பெரிய டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. இது ஒரு LTPO டிஸ்பிளே. அதாவது 1 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரை எந்த ஆப்புக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அதுக்கு ஏத்தாப்புல பாத்தீங்கன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கிறோம் இருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாம் பாக்குறதுக்கு செம்மையா இருந்துச்சு. அண்ட் இதோட காம்பினேஷனா பர்ஃபார்மன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூடவே 12 GB RAM, 512 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், UFS 3.1 அப்படின்னு ஹார்ட்வேரே பாத்தீங்க அப்படின்னா செமையா கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல எந்த பஞ்சாயத்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. அண்ட் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற பேட்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 4200 mAh பேட்டரி தான். இது ஃபாஸ்ட் சார்ஜிங் 120 வாட்ஸ் இல்ல 67 வாட்ஸ் வெறும் 33 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் பேட்டரியாவது நல்லா நிற்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் தாங்கிறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கில் 3 கேமரா, 3மே ரீசனபிள் சென்சாராக வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ரெண்டாவது 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, மூணாவது 13 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபியை பொறுத்தவரை இங்கே ஒரு செல்ஃபி கேமரா அண்ட் இங்கே ஒரு செல்ஃபி கேமரா, ரெண்டுமே 32 மெகா பிக்சல், ரெண்டுமே சேம் சென்சார். இதோட ஒரு சில சாம்பிள்ஸை பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. யூஐன்னு பார்த்தோம்னா கலர் வாய்ஸ் டோல் மேலே Android 11 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மித்த அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே டாப் கிளாஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக Wi-Fi 6, Bluetooth 5.2 எல்லா சென்சாரும் கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு டாப் அண்ட் ஸ்பெக் மாதிரி தெரிஞ்சாலும்
ஒரு சில பஞ்சாயத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் நாங்கள் யூஸ் பண்ணுறப்ப. என்னன்னா இந்த ஃபோனை கையில் எடுக்கிறப்ப அப்படி ஒரு ஃபீல் கொடுச்சு, பரவாயில்ல ஒரு மாதிரி ஸ்மாலாக கைக்கு அடக்கமாக ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலாக இருந்துச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா வெயிட்டுமே நல்லா ஃபீல் பண்ண முடியிற மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஃபோனா பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அண்ட் ரேஷியோமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வகையில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியூனு ஃபோன் மாதிரி இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேப்லெட் ஃபீல்மே வந்து கிடைக்காது. ஸோ ரேஷியோ அண்ட் இந்த திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. சாம்சங் கம்பேர் பண்றப்ப இது வந்து சின்னதா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அதே மாதிரி மோஸ்ட்லி நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு பாத்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் கிடையாது. ஃபிளெக்ஸ் மோட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த ஃபிளெக்ஸ் மோட் வந்து நிறைய ஆப்புக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் இல்ல. மேபி இந்தியாவுக்கு வர்றப்ப நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த மோட் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. அண்ட் ஃபோல்டபிள் ஃபோன் அப்படின்னாலே மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு வேற லெவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த அளவுக்கு இது இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நார்மலா ஒரு பெரிய டிஸ்ப்ளே இருக்கிற ஃபோன் ஒரு ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ் இல்ல OnePlus 9 ப்ரோ இதையெல்லாம் கம்பேர் பண்றப்ப எந்த அளவுக்கு ஸ்கிரீன் ரேஷியோ இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே தான் இங்கேயும் கிடைக்குது. மேலையும் கீழையும் பிளாக் வந்துருது. ஸோ மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கும் அந்த மாதிரிலாம் சிறப்பா இல்லை. மல்டி டாஸ்கிங் வேணா நல்லா இருக்கு, ஆனால் மீடியா கன்செப்ஷனுக்கு அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை. ஏன்டா இவ்வளோ பேசுறியே அப்புறம் ஏன்டா ரிவ்யூன்னு சொல்லலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொதல் விஷயம் ஏன் ரிவ்யூன்னு சொல்லலன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. ஆல்ரெடி இந்தியாவில் இருக்க ஃபோனே பார்த்தீங்கன்னா நிறைய லான்ச் பண்ணி அதெல்லாம் ரிவ்யூ பண்ண முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிற இல்லாத ஃபோனை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு என்ன பிரோஜனம்? செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா சில பேர் நான் இம்போர்ட் பண்ணி வாங்கண்டா அப்படின்னாலும் இதில் கூகுள் ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இன்ஸ்டால் பண்ண முடியலை. அதில் ஒரு சில விஷயங்கள் பண்ணாலும் அந்த அளவுக்கு சேஃபும் கிடையாது, செக்யூரும் கிடையாது. அண்ட் ஆல்சோ ஓப்போவோட ஃபர்ஸ்ட் ஃபோல்டபுள் ஃபோன் நம்மளை வச்சு சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு. என்னதான் வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் அது இதுன்னு ஒரு 6 ஃபோன் பண்ணாலும் இந்த ஃபோனை வச்சு நம்மளே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால தான் இந்த ரிவ்யூவா நான் சொல்லல. இதுல இருக்க டெக்னாலஜி மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ எனக்கு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா 2022ல ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நிறைய வரப்போகுது. இது ஒரு ட்ரெண்டாவே வந்து கொண்டு வர போறாங்க. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஃபோல்டபிள் ஃபோனை நீங்க வாங்குவீங்களா?